இந்த சங்கீதத்துக்கும் மற்ற சங்கீதத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒருத்தர் வந்து ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உமது, உமக்கு, நாங்கள், எங்கள், அந்த மாதிரி தான் வந்து இந்த சங்கீதத்தில் நிறைய வார்த்தை வந்திருக்கும். இது வந்து எப்படிப்பட்ட சங்கீதம்னா, ஒரு அந்த காலத்தில் ராஜாங்கள், தாவீது ராஜாலாம் இருக்கும்போது யுத்தத்திற்கு போகுவதற்கு முன்பாக ஒரு ப்ரேயராக வந்து இந்த சங்கீதத்தை அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. இந்த சங்கீதத்தை வந்து நிறைய வல்லுநர்கள் வந்து ஏசப்பா கூட தீர்க்க தரிசனமாக சொல்கிற சங்கீதமாக இதை எடுத்திருக்காங்க. வசனம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக அப்படின்னு இருக்குல்ல. ஆபத்து நாளில் நம்ம எப்படி கர்த்தரை கூப்பிடணும், கர்த்தர் வந்து நம்மளுக்கு எப்படி செவி கொடுப்பார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம், சங்கீதம் 50 14 15 கூட பாருங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்ம வந்து ஆபத்து காலத்தில் கர்த்தரை வந்து ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு நம்ம சில பொருத்தனைகளாக செஞ்சுருப்போம், சப்போஸ் மறந்துருப்போம். அந்த பொருத்தனைகளாக அவருக்கு வந்து பொறுத்துகனை செலுத்தி ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஏசப்பா வந்து நம்மளை அந்த காரியத்திலேருந்து விடுவிப்பார், நம்ம வந்து அவங்கள மகிமைப்படுத்துவோம். அதே மாதிரி எரேமியா 14ஆம் அதிகாரம், எரேமியா 14:8 கூட இப்படியா சொல்லியிருக்கு. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தின் அதன் இரட்சகரே அப்படின்னு சொல்லியிருக்கு. இஸ்ரவேலின் நம்பிக்கை, நம்ம வந்து ஏசப்பாவை தான் நம்பிக்கையாக நினச்சிருக்கோம். அவர் வந்து ஆபத்து காலத்தில் நம்மளுக்கு எப்படியா இருக்காருன்னா, நம்மளுக்கு வந்து ஆபத்து காலத்தில் இரட்சகராக இருக்கார். அடுத்து வந்து சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஏசப்பா வந்து நம்மளுக்கு கூப்பிடும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மறு உத்தரவு அருள செய்கிறாரு. நம்மளை என்ன பண்ணுறாரு, தப்புவித்து நம்மளை வந்து கனப்படுத்தும்படியாக செய்கிறார். அதுக்கப்புறம் வந்து சங்கீதம் 107 கூட, சங்கீதம் 107 இக்கட்டில் வந்து நம்மளை வந்து ஏசப்பாவை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 107 வசனம் 6 பார்த்தீங்கன்னா, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சங்கீதம் 107:13. தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அதே அதிகாரத்தில் 19 இப்படியாக சொல்லியிருக்கு, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அதே வசனம் 28 கூட சொல்லியிருக்கு, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். நம்ம வந்து ஏசப்பாவை ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருக்கு நம்ம எப்படியா இருக்கிறாருனா, நம்மளுக்கு வந்து முதலாவது சகாயம் செய்கிறாரு, நம்மளுக்கு ரட்சகராக இருக்கிறாரு. நம்மளுக்கு வந்து ஆபத்து காலத்தில் நம்மளை அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் வந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அடுத்து வந்து இதே சங்கீதம் 20 பார்த்தீங்கன்னா 3ஆவது வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நம்ம வந்து வாரம் வாரம் காணிக்கை செலுத்துகிறோம். அந்த காணிக்கை வந்து நம்ம எப்படி செலுத்தணும்னா, ஒரு முழு மனதோடு நம்ம வந்து என்ன பண்ணணும், கர்த்தருக்குன்னு செலுத்தணும். ஐயோ நம்ம கிட்ட இருக்கிற காசு இவ்வளோ போயிடுச்சே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் வரக்கூடாது. முதலாக வந்து ஏசப்பாக்கு காணிக்கை செலுத்துகிறவங்க யாருன்னு தெரியும் சொல்கிறீங்களா? காயின், ஆபேல். அதில் வந்து ஏசப்பா வந்து காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை, ஆபேலோட காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு முழு மனதோட ஏசப்பா காணிக்கை கொடுத்ததால். இது நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7 கூட இப்படியா சொல்லியிருக்கு. 2 கொரிந்தியர் 9:6-7 வந்து இப்படியா சொல்லியிருக்கு. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுகு அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல
தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்ம வந்து சிறுக நம்ம கர்த்தருக்கு கொடுத்தோன்னா அதை சிறுகதான் இருப்போம். நம்ம கர்த்தருக்கு என்று நம்ம பெருக நம்ம கொடுத்தோன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஆசீர்வாதங்களை பெருசாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த வசனத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம விசனமாக ஐயோ நம்ம கிட்ட இருந்து இவ்வளோ காசு போதே அப்படின்ற ஒரு மனசு இல்லாமல் நம்ம மனசில் கர்த்தருக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியமித்து அந்த பிரகாரம் நம்ம கொடுக்கும்பொழுது உற்சாகமாக கொடுக்கணும். கர்த்தருக்கேண்டு நம்ம உற்சாகமாக கொடுக்கும்பொழுது தான் தேவன் வந்து நம்ம மேலே பிரியமாக இருப்பார். இதே வசனத்தில் இன்னொரு சொல்லுது, இதே சங்கீதம் 20 அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா, இதே வசனத்தில் அடுத்த லைனு, சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. தகன பலினா அந்த காலத்திலலாம் வந்து நிறைய பலியிட்டாங்க. நம்ம இப்போது ஏசப்பாக்கு எப்படி நம்ம பலியிடனா, ஸ்தோத்திர பலியை நம்ம ஏசப்பாக்காக எந்நேரமும் ஸ்தோத்திர பலியிட்டு ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது ஏசப்பா வந்து நம்ம மேலே பிரியமாக இருப்பார். அடுத்த வசனம் வந்து, அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தர்லி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்ம மனசில் என்ன ஆசை வச்சுருந்தாலும் ஏசப்பா கிட்ட கேட்கும்பொழுது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதே வந்து ஏசப்பா நிறைவேற்றுவார். அடுத்து வந்து 7ஆம் வசனம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். நம்ம வந்து எப்படி மேன்மை பாராட்டணும், எதை மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஞானிகள் தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட மாட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறவனே என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம வந்து நம்மளுடைய என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, அவ்வளோ இருக்குது, என்கிட்ட வந்து ஞானம் நிறைய இருக்குது, நான் வந்து அறிவாளி, நான் வந்து பராக்கிரமசாலி, என்னால் எல்லாமே செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை குறித்தும் மேன்மை பாராட்டாமல் நம்ம அந்த பூமியில் இருக்கிறது தேவனுடைய கிருபை, அந்த கிருபை அவர் நம்மளுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவரை மாத்திரமே நம்ம மேன்மை பாராட்டணும். அடுத்து கூட கலாத்தியர் இல்லை 1 கொரிந்தியர் 1:30 கூட, அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடியே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரையே குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக. நம்ம வந்து எப்பவுமோ கர்த்தரையே குறித்தே மேன்மை பாராட்டணும். அடுத்து வந்து கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நம்ம வந்து ஏசப்பா சிலுவை குறித்து மாத்திரம் தான் நம்ம வந்து மேன்மை பாராட்டணும். நம்ம வந்து ஏசப்பா மாத்திரம் மேன்மை பாராட்டும் பொழுது ஏசப்பா நம்மளுக்கு எப்படி இருப்பாருன்னா, இதே 20ஆம் சங்கீதத்தில் அடுத்த வசனத்தில் இருக்குது, மற்றவங்க வந்து இந்த என்கிட்ட சொத்து இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னு மேன்மை பாராட்டுறவங்க என்ன பண்ணுவாங்களாம், முறிந்து விழுவார்களாம். ஆனால் ஏசப்பாவை மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறார்கள் எப்படி இருப்பாங்களாம், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று அடுத்த வசனத்தில் சொல்கிறது. கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. நம்ம எப்போ ஏசப்பாவை எல்லா நேரத்துலையும் கூப்பிடும்பொழுது ஏசப்பா நம்மளுக்கு எல்லா காரியங்களும் வந்து விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறாரு. நம்ம ஆபத்து காலத்தில் கர்த்தரை ஒரு ஸ்தோத்திர பலி செலுத்தி பொருத்தனைகளெல்லாம் நிறைவேற்றி கூப்பிடும் பொழுதும் கர்த்தர் வந்து நம்மளுக்கு ஆபத்து காலத்தில் சகாயராக இருக்கிறாரு, நம்மளை ரட்சிக்கிறாரு, நம்மளுக்கு வந்து அதுலேருந்து தப்பிக்கிறவராக இருக்காரு. இக்கட்லேருந்து கூப்பிடும் பொழுது அதுலேருந்து நம்மளுக்கு விடுதலை செய்கிறாரு. எப்போவுமே கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டியிருப்போம். அவர் வந்து நம்மளை எப்போவுமே விழுந்து போகாதபடிக்கு நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். கர்த்தர் தமிழ் ஆசிரியப்பாராக.